Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் 6 சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ். அதுல எக்ஸசைஸ் 3ல 10th சம் பார்க்க போறோம். சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ் எக்ஸசைஸ் 6.3 10th சம். ஓகே, வாங்க பார்க்கலாம். CD and GH are respectively the bisectors of angle ACB and angle EGF such that D and H lie on side AB and FE of triangle ABC and triangle EFG respectively. சரிங்களா? If triangle ABC is similar to triangle FEG, show that first point CD divides GH is equal to AC divides FG. Okay, and second point triangle DCB is similar to triangle HGE. Okay, and the third one triangle DCA is similar to triangle HGF. ஓகேங்களா? ரைட், ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம இங்க ப்ராப்ளம் பார்ப்போம். ஆக்சுவலா என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஏபிசி இஎஃப்ஜி. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிடி அண்ட் ஜிஹெச் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டர்ஸ்னு கொடுக்குறாங்க. ஓகே, சிலேருந்து டிக்கும் ஜிலேருந்து ஹெச்சுக்கும். அப்போ டி அண்ட் ஹெச் லை ஆன் த சைடு ஏபி. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்த சிடிங்கிற லைனும் ஜிஹெச்ங்கிற லைனும் ஏசிபி அண்ட் இஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல கட் பண்ணுது ஏபிசி ட்ரையாங்கிளையும் இஎஃப்ஜி ட்ரையாங்கிளையும். சரிங்களா? ரைட், சச் தட் டியும் ஹெச்சும் லை ஆன் த சைடு ஏபி ஆஸ் வெல் அஸ் எஃப்ஜி. ஓகே, ஏபி ஆஸ் வெல் அஸ் எஃப்ஜி எஃப்இ. ஓகே, ஸோ அப்போ ஏபிசி ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா சிடி அப்படின்னு சொன்னா சிலேருந்து டிக்கு ஒரு லைனும், இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஜிஹெச் அப்படின்னா டி ஜிலேருந்து ஹெச்சுக்கு ஒரு லைனும். அப்போ டிங்கிற பாயிண்ட்டும் ஹெச்ங்கிற பாயிண்ட்டும் ஏபிசி ட்ரையாங்கிள்ல எந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னா ஏபிங்கிற லைன் சைட்லையும் இஎஃப்ஜி ட்ரையாங்கிள்ல எஃப்இங்கிற லைன்லயும் இருக்கு. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சப்போஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருந்தால், சரிங்களா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா CD divides GH. Okay, CD divides GH is equal to AC divides FG. அதாவது CDயும் ACயும் இதுலயும் அதுலயும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இந்த ரெண்டும் சிமிலர், அதாவது ப்ரொபோர்ஷனல்னு சொல்லணும். சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல். யூசுவலா நம்ம இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளும் இங்க எஃப்இஜி, ஓகே, எஃப்ஜிஹெச்ங்கிற ட்ரையாங்கிளும் இருக்கு. இது ரெண்டும் சிமிலர்னு வந்துருச்சுன்னா சிமிலர் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். அடுத்து செகண்டரி கேஸ் ட்ரையாங்கிள் டிசிபி. ஓகே, டிசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇ. ஓகே, டிசிபி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிபின்னு சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங், ஃபைனலி வாட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஹியர், ஓகே, ட்ரையாங்கிள் டிசிஏ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் HGF. Triangle DCA is similar to triangle HGF. Okay, வாங்க நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் ACB and EFG. ஓகே, பாருங்க, these two are the triangles. ஓகே, ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள், EFGங்கிற ஒரு ட்ரையாங்கிள். அதுல CDயும் GHயும் இந்த ஏபிங்கிற சைட்ல டியும், ஓகே, இஎஃப்ங்கிற சைட்ல ஹெச்சும் வச்சு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வி கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஏசிடி as well as எஃப்ஜிஹெச். ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஏரியா ரெண்டும் ஓகே சிமிலர்னு சொல்லிட்டோம்னா இந்த சைடு அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஏசி டிவைட்ஸ் பிடி. ஓகே, ஏசி டிவைட்ஸ் எஃப்ஜி. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஓகே, வாட் இஸ் த சிடி, சாரி, இந்த லைனும் ஓகே சிடி டிவைட்ஸ் ஜிஹெச், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லணும். சரிங்களா? ஏசி ஆஸ் வெல் அஸ் எஃப்ஜி. அப்போ நான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணாதான் அதை நான் சிமிலர்னு சொல்ல ட்ரை பண்ணலாம். ஓகே, ரைட். சிமிலர்னு சொல்றதுக்கு என்னென்ன தேவை நம்மளுக்கு? ஆக்சுவலா சிமிலர்னு சொல்றதுக்கு என்னென்ன தேவை?
இங்க பாருங்க சிமிலர்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு மினிமமா ரெண்டே ரெண்டு கண்டிஷன் இருந்தா போதும். ஓகே, ஏதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் ஏதாவது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே ஆங்கிள் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டு மினிமம் ஆங்கிள் மினிமமா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே சிமிலர்னு சொல்ல முடியும் நம்மளால. சரிங்களா? அப்போ நான் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, அப்படி நான் ஒருவேளை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கும் பொழுது த கரஸ்பாண்டிங் சைட்ஸை என்ன பண்ணலாம், நம்ம ப்ரப்போர்ஷனல்னு எழுத முடியும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஐ கன்சிடர் in triangle ACD, okay, in triangle ACD and triangle FGH ரெண்டு triangle consider பண்றேன். ஓகே, இதுல CAD ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABC triangle since அதை வேணா நம்ம எழுதிடுவோம். since ABC and EFG are similarன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அதை எழுதிடலாம். since triangle ABC is similar to triangle FEG. okay, triangle FEG. அதனால நான் எப்படி எடுக்கிறேன்னா CAD யும் ஓகே GFH ஈக்குவல்னு சொல்லி நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால I have to note here from this CAD. ஓகே, ஆங்கிள் CAD கண்டிப்பா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் CAD ஆங்கிள் GFH. okay, angle GFH both are equal. That is of equation number 1. okay, ரெண்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு சிமிலர்னு அவனே கொடுத்துருக்காங்க, பெரிய ட்ரையாங்கிள் ஹோல் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் கண்டிப்பா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆங்கிளை நான் ட்ரை பண்ண போறேன். ஓகே, ஏதாவது ஒரு ஆங்கிளை ஈக்குவல்னு சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ ஐ ஹாவ் டு நோட் லைக், இங்க பாருங்க திரும்பவும் நான் அதே கேஸ் எடுக்கிறேன். since triangle ABC is similar to triangle FEG. triangle FEG. அப்போ இந்த டாப் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா ACB, ஓகே, அதுவும் இங்க இருக்கிற இங்க எப்படி இருந்தது EFG இருந்துச்சு இல்லையா? சோ அப்ப அந்த F-ஐயும் நான் ஈக்குவேட் பண்றேன். சோ அப்ப நான் எப்படி பண்றேன் பாருங்க, angle ACB, okay, angle ACB is equal to angle FGE. okay, angle ACB is equal to angle FGE. ஆக்சுவலா அந்த ட்ரையாங்கிள் இதானே. ஓகே, இப்படி தானே இருந்தது ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள். ஓகே, இங்க பாருங்க இந்த இடத்துக்கிட்ட ACBD இருந்துச்சு, இந்த இடத்துக்கிட்ட FH ஓகே EG இதுதான் இருந்துச்சு. இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன்னா ACB இந்த இடமும் EGF இந்த இடமும் எடுத்திருக்கிறேன். ஓகே, அதாவது FGE. ஸோ இதை நான் ஹாஃபா டிவைட் பண்றேன்னா என்ன ஆகுது பாருங்க, half into angle ACB is equal to half into angle FGE. ஸோ இதை நான் பாதியா கட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட எப்படி வந்துடும், ACD வந்துடும், இந்த இடத்துக்கிட்ட FGH வந்துடும். சரிங்களா? FGH. ஸோ from this I have ACD. okay, from this I have angle ACD. okay, that is equal to here FGH, angle FGH. that is of equation number 2. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அந்த டாப்ல இருக்கிற ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளையும் நான் ஈக்குவேட் பண்றேன், அதை ஹாஃபா எடுக்கிறேன். 1/2 எடுக்கும் பொழுது எனக்கு பாதியா இருக்கிற ஆங்கிள் வந்துருது. ஓகே, பாதியா இருக்கிற ட்ரையாங்கிள் வந்துருது. இப்போ ஒன்னையும் ரெண்டையும் பாருங்களேன், ஒன்னையும் ரெண்டையும் பார்க்கும் பொழுது சென்டர்ல இருக்கிற இந்த ஏவும் டாப்ல இருக்கிற இந்த சியும் ஈக்குவல். இது ரெண்டும் இதுக்கு மேட்ச் ஆகுறதுனால, அதாவது ஏ வந்து எஃப்க்கும் சி அந்த சியோட ஹாஃப் வந்து ஜிக்கும் மேட்ச் ஆகுறதுனால ரெண்டு ட்ரையாங்கிள் என்னவா மாறிடும், சிமிலர் ட்ரையாங்கிளா மாறிடும். சரியா? சிமிலர் ட்ரையாங்கிளா மாறும் பொழுது ஆங்கிள் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ஈஸியா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். சரிங்களா? வாங்க from 1 and 2, what we have here, from equation 1 and equation 2. okay, from equation 1 and equation 2 we have triangle ACD. triangle ACD is similar to triangle FGH. triangle FGH. okay, therefore எதனால
எதனால இந்த ரெண்டும் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி. ஓகே, ஆங்கிள் இங்க எழுதிடலாம். சின்ஸ் ஆங்கிள் சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகே, சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி இது என்ன ஆயிடுச்சு, ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த சைடை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சின்ஸ் அதை எழுதிடலாம். சின்ஸ் the corresponding sides of, இதான் கண்டிஷன் இங்க. ஓகே, since the corresponding sides of two similar triangles are proportional. Two similar triangles are proportional. So இந்த கேஸ் படி பார்க்கும் பொழுது sides என்ன நம்ம எழுதிடலாம், proportional எழுதிடலாம். What is the side? Therefore அவங்க கேட்டிருக்கிறது என்ன, CD divides GH. ஓகே, CD GH க்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி AC எதுக்கு ஈக்குவலா இருக்கு, FG க்கு. ஓகே, AC divides FG. ஓகே, CD யும் AC யும் ஈக்குவலா இருக்கு எதுக்குன்னா GH க்கும் FG க்கும். So first case over. ஓகே, இப்போ நம்ம மூவ் பண்ணக்கூடாது செகண்ட் கேஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஓகே, எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்காக நான் அந்த ட்ரையாங்கிளை நோட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே, திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். ஓகே, திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். அதே மாதிரி another triangle is this one. ஓகே, நம்ம ஒவ்வொரு முறையும் மேலேருந்து டிராக் பண்ண முடியாது. ஓகே, ஏ பி சி இங்க டி, அதே மாதிரி இங்க இ எஃப் ஜி ஹெச், EFGH. ஓகே, செகண்ட் பாயிண்ட் எடுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஏசி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் DCB, இன் ட்ரையாங்கிள் DCB அண்ட் ட்ரையாங்கிள் HGE. ஓகே, அண்ட் ட்ரையாங்கிள் HGE and triangle HGE. okay, since triangle ABC வந்து சிமிலரா இருக்கு, அப்போ நம்ம அதுல உள்ள ஆங்கிளை ஈக்குவேட் பண்ணலாம். சரிங்களா, triangle ABC is similar to triangle FEG க்கு. ஓகே, triangle FEG க்கு சிமிலரா இருக்கு. therefore இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், இதுல எந்த பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா ஆங்கிள் பியையும் ஆங்கிள் இயையும் ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா அது ரெண்டும் கார்னர் ஆங்கிள் தான். ஸோ அப்போ கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஆங்கிள் டிபிசியும், ஓகேங்களா, ஆங்கிள் டிபிசியும் ஆங்கிள் ஹெச்இஜியும் ஈக்குவல். தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபார் திஸ் கண்டிஷன். இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு டிபிசியும் ஹெச்இஜியும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த கேட்டகரி, இன்னும் ஏதாவது ஒரு ஆங்கிள் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னாலே ரெண்டு ட்ரையாங்கிள் என்னவா மாறிடும், சிமிலர் ட்ரையாங்கிளா மாறும். சரிங்களா, சிமிலர் ட்ரையாங்கிளா மாறிடுச்சுன்னா இந்த கண்டிஷன்ல இவங்க என்ன கேட்கறாங்க, சிமிலர்னு சொன்னா போதும். ரெண்டு ட்ரையாங்கிளுமே என்னன்னு சொல்லிட்டா போதும், சிமிலர்னு சொல்லிட்டா போதும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண பிறகுதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், அதோட சைடு ப்ரொபோர்ஷனல்னு சொல்ல முடியும். அவங்க என்ன சொன்னாங்க, ஏசியும் சிடியும், ஓகே, ஏசியும் சிடியும் அந்த மாதிரி எஃப்ஜியும் ஜிஹெச்சும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னாங்க. நம்ம மேல ப்ரூவ் பண்ணி காட்டணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரையாங்கிள் சிடிபியும் ஜிஹெச்இயும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு மினிமமா ரெண்டு ஆங்கிள் இருந்தா போதும். சரிங்களா, சிமிலாரிட்டி கண்டிஷன் சொல்ல மினிமமா ரெண்டு ஆங்கிளை ஈக்குவேட் பண்ணிட்டாலே இந்த என்டையர் ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம சிமிலர்னு சொல்லிடலாம். இங்க நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன்னா ஆங்கிள் பியையும் ஆங்கிள் இயையும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். நான் சொல்றேன் இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் இஎஃப்ஜியும் ஓகே சிமிலர்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுனால நான் என்னன்னு சொல்றேன்னா இந்த சி ஆங்கிளும் இந்த ஜி ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஹாஃபால டிவைட் பண்ணோம்னா ஒன்னு இந்த பார்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த பார்ட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ்ல எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி நான் எனக்கு ப்ரீவியஸ்ல இந்த பார்ட் தேவைப்பட்டதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தேவைப்படுறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்றேன். பட் ஆன்சர் மாறாது. சரிங்களா, ஏன்னா ஹாஃபா அப்படி இருக்கிறப்போ ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணும். வாங்க பார்க்கலாம்.
மறுபடியும் நான் அதே கண்டிஷன் எடுத்துக்கிறேன் சரிங்களா. since triangle ABC is similar to triangle FEG. triangle FEG. அதனால angle ACB யும் ஓகே angle இந்த பக்கத்துல FGE யும் FGE ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றேன். இப்போ அந்த ரெண்டு ஆங்கிளையும் ரெண்டு சைடுல நான் என்ன பண்றேன், I have to multiple with 1/2. So what is that angle ACB? Okay, half of angle ACB and half of angle FGE. Okay, half of angle ACB and half of angle FGB. இப்போ அந்த half கட் பண்ணும் பொழுது ஆக்சுவலா எனக்கு என்ன கிடைக்குது, ஓகே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்? ஓகே angle DCB is equal to angle HGE. ஓகே that is of equation number 2. ஓகே அதாவது இந்த பார்ட் கிடைக்குது எனக்கு. நான் எடுத்துக்கிறது ஹாஃப்ங்கிறப்போ நம்மளுக்கு எது தேவையோ அந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். நான் எதை எடுத்துக்கிறேன்னா இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகே இந்த சைடு எடுத்துக்கிறேன். எனக்கு இதை தான் நான் இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால அந்த சைடை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ ரெண்டு ஆங்கிள் நம்ம ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இமீடியட்டா என்னன்னு சொல்லிடலாம், ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்மளுக்கு சிமிலர்னு சொல்லிடலாம். எழுதுங்க from 1 and 2. From 1 and 2. Okay, equation 1 and 2. Okay, triangle DCB is similar to triangle HGE. ஏன் என்ன கண்டிஷன்? angle similar. So angle similarity property, angle rule படி இது ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே ரைட். இப்போ செகண்ட் கண்டிஷன் ஓவர். இப்போ தேர்ட் கண்டிஷன் போறேன். ஓகே தேர்ட் கண்டிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? தேர்ட் கண்டிஷனு வாட் இஸ் த தேர்ட் கண்டிஷன்? இங்க பாருங்க angle DCA இந்த பக்கமும் angle HGF இந்த பக்கமும், அதாவது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். யூஸ்வலா இது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ எப்படி நம்ம இங்க சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணா ப்ராப்ளம் ஓவர். ஓகே ரைட் வாங்க பார்க்கலாம். I have to move third condition. ஓகே தேர்ட் கண்டிஷன் போறேன். தேர்ட் பார்ட். ஓகே நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் தேவை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், ட்ரையாங்கிளை வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஓகே இது ஒவ்வொரு முறையும் வரையணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஒவ்வொரு முறையும் டிராக் பண்ணணுமேனு நான் வரைகிறேன். ஓகே ஒவ்வொரு முறையும் டிராக் பண்ணி எழுக்கணுமே அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் வரைஞ்சி வச்சுக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகே ரைட். So this is the triangle ABCD. Okay, this is ABCD. இங்க EFGH. ஸோ வழக்கம் போல நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி எடுத்துப்போம். இந்த சைடு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன் ட்ரையாங்கிள் DCA அண்ட் ட்ரையாங்கிள் HGF இன் ட்ரையாங்கிள் DCA அண்ட் ட்ரையாங்கிள் HGF ரெண்டு ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்றேன். ஓகே யூஸ்வலாவே தெரியுங்க நம்மளுக்கு சின்ஸ் ஏபிசி வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால எதுக்கு EFGக்கு. ஸோ ஏ ஆங்கிளையும் நம்ம இந்த சைடு வரும்போது எஃப் ஆங்கிளையும் ஈக்குவேட் பண்றோம். நான் எப்படி ஈக்குவேட் பண்றேன்னு பாருங்க. ஓகே DAC. ஓகே ஆங்கிள் DAC is equal to angle HFG. Okay angle HFG. So this is of equation number 1 by condition படி என்ன கண்டிஷன்? triangle ABC is similar to triangle FEG. triangle ABC is similar to triangle FEG. இப்போ அடுத்தது செகண்டரி கேஸ் போறேன். ஓகே என்ன ப்ரூவ் பண்ணோம், இதுவும் ஹாஃப்னு சொல்லிட்டேன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஐ ஹாவ் டு டேக் ஹியர் ஆஸ் யூஷுவல் ஹவ் வி ஆர் டேக்கிங் ஹியர் சின்ஸ் அதே கண்டிஷன் எடுத்துக்கிறேன் நான். ஓகே சின்ஸ் triangle ABC and similar to triangle FEG. triangle ABC similar to triangle FEG. இப்படி எடுத்துக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் ஆங்கிள் ACBயும் யூஸ்வலாவே ஈக்குவல். சிமிலர் ட்ரையாங்கிள்னா நம்ம ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும் சரிங்களா.
ஸோ ஆங்கிள் FGE இது ரெண்டும் என்னன்னு பண்ணிடுறேன், ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன்னா ஹாஃபால டிவைட் பண்றேன். ஓகே சாரி, ஹாஃபால ப்ராடக்ட் பண்றேன். ஸோ 1/2 அதாவது ஹாஃபா எடுக்கிறேன் சரிங்களா. 1/2 இன்டூ ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு 1/2 into angle FGE. ஓகே 1/2 into angle FGE. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் கண்டிப்பா, DCA ஆங்கிள் DCAவும் ஏன்னா அதோட ஹாஃப் சைடு இல்லையா, அதே மாதிரி HGFும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே HGFும் ஈக்குவல். ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எழுதிடலாம் நம்ம from 1 and 2. வாட் இஸ் த கண்டிஷன்? from 1 and 2 from 1 and 2 from 1 and 2 அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் triangle DCA is similar to triangle HGF. ஓகே எந்த கண்டிஷன்? AA similarity rule. AA rule. Okay, angle similarity property. Okay, angle similarity property. So we have to write like similarity. Okay, angle similarity property. Similarity angle similarity property. Okay, angle similarity property. Once again I read the problem. Okay, so once again we discuss the problem. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Okay, CD and GH are respectively the bisectors of ACB. AC அந்த Cங்கிற ஆங்கிள CDங்கிற லைன் என்ன பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. அதே மாதிரி Gங்கிற ஆங்கிள GHங்கிற லைன் பைசெக்ட் பண்ணுது. அது பைசெக்ட் பண்ற அனதர் பார்ட் எங்க இருக்கும்னா DHங்கிற லைன் AB சைட்லயும் FE சைட்லயும் இருக்கும், ட்ரையாங்கிள் ABCல as well as ட்ரையாங்கிள் EFGல. இப்போ இது இல்லாம இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஹோல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குதான், சிமிலாரிட்டி கண்டிஷன் சிமிலரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெயின் பார்ட், சிமிலரா இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சிடியும் ஏசியும் ஜிஹெச்சுக்கும் எஃப்ஜிக்கும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல்ல எப்படி இருக்கணும், அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கணும். சரியா, சிமிலர் ட்ரையாங்கிளா இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் எழுத முடியும். ஓகே, வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ட்ரையாங்கிள் டிசிபி. ஓகே, ட்ரையாங்கிள் டிசிபியும் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇயும் சிமிலர்னு சொல்லணும். அதே மாதிரி தேர்ட் பார்ட் ட்ரையாங்கிள் டிசிஏவும் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப்பும் ஓகே, ஒன்னு ரைட் ஹேண்ட் சைடு இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் ஏபிசி, அவங்க கொடுத்த மாதிரி எழுதிக்கிறேன். சிடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் சி அண்ட் டி இஸ் லை ஆன் த சைடு ஏபி. ஓகே, சிமிலர்லி ஜியும் ஹெச்சும் அந்த ஹெச்ங்கிறது எஃப்இல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அண்ட் ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அண்ட் ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச் ரெண்டு சைட்லையும் எடுத்துக்கிறேன். சின்ஸ் ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கிறதுனால, ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏ ஆங்கிளும் ஓகே, அதாவது இந்த சைட்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. அது மட்டும் இல்லாம ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்கிறதுனால இந்த சி ஆங்கிளும் ஜி ஆங்கிளும் கண்டிப்பா எப்படித்தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஹாஃபா எடுக்கிறேன். ஓகே, அதாவது 2ஆல டிவைட் பண்றேன். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகுது, ஹாஃப் சைடு வந்துடும், ஏசிடியும் எஃப்ஜிஹெச்சும் வந்துடும். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், சிமிலர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் இடையில சிமிலாரிட்டி கண்டிஷன் அரைஸ் ஆகுது. ஸோ அப்படி சிமிலாரிட்டி கண்டிஷன் அரைஸ் ஆகும்பொழுது நான் என்னன்னு சொல்றேன்னா, சின்ஸ் இது ரெண்டும் சிமிலரா இருக்கிறதுனால the corresponding sides of two similar triangles are proportional. அதனால ஓகே, அதனால CD divides CDயும் ACயும் GHக்கும் FGக்கும் ஈக்குவலா இருக்கு, அந்த ரெண்டு சைடுக்கும் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே, இப்போ நான் செகண்ட் பாயிண்ட் போறேன். செகண்ட் பாயிண்ட் போகும்பொழுது அதே மாதிரி சிமிலர், அதே மாதிரி தான் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன் ட்ரையாங்கிள் DCBயும் இன் ட்ரையாங்கிள் HGEயும் எடுத்துக்கிறேன். இதுல ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கிறதுனால இந்த பி ஆங்கிளும் இ ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, சோ ஒன் பார்ட் ஓவர். சோ அது மட்டும் இல்லாம ரெண்டும் சிமிலரா இருக்கிறதுனால இந்த டாப்ல இருக்கிற இந்த பைசெக்டர் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும், ஹோல் ஆங்கிளா ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஹாஃபா எடுக்கிறேன். ஓகே, 1/2ஆல ப்ராடக்ட் பண்றேன். ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஒன் சைடா வரும், எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் வேணுங்கிறதுனால ஜஸ்ட் ஐ ஹாவ் சோசன் த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம். ஓகே, ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுமே இப்படிதான் இருக்கும், சிமிலரா இருக்கும். அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன் வரேன். தேர்ட் கண்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏசிடியும் அதே மாதிரி எஃப்ஜிஹெச்சும்
ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்ன்னு சொல்லுங்க. நான் சிமிலரா எப்படி ப்ரீவியஸ்ல எப்படி எடுத்தனோ அதே மாரி. ஓகே. அதே மாரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே. சிமிலர்லி இன் ட்ரையாங்கிள் டிசிஏ இன் ட்ரையாங்கிள் டிசிஏவும் இன் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப்பும் 2 ட்ரையாங்கிளையும் நான் சூஸ் பண்றேன். 2 ட்ரையாங்கிளையும் ஏ ஆங்கிளும் எஃப் ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றேன். ஏன்னா ஏபிசி வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ஆஃப் அனதர் ஒன். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் டு த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. ஸோ அப்போ நான் இது மட்டும் இல்லாம இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கிறதுனால டாப் ஆங்கிள் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி ஏசிபியும் எஃப்ஜியும் ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்றேன் ஹாஃப் பார்ட் எடுக்கிறேன். ஹாஃப் பார்ட் எடுக்கும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்றேன். ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். இங்க பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம் 1 and 2 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்குது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் 2 ஆங்கிள் மேட்சா இருக்கு. இதுக்கும் மேட்சா இருக்கும் பொழுது கண்டிப்பா அங்க ஒரு சிமிலாரிட்டி அரைஸ் ஆகும். சோ அப்ப சிமிலாரிட்டி அரைஸ் ஆகுறதுனால ஆங்கிள் சிமிலர் ப்ராப்பர்ட்டி படி ட்ரையாங்கிள் டிசிஏவும் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப்பும் கண்டிப்பா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லி ப்ரூவ் பண்றோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பா உங்களோட கொரிஸை ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே. ஓகே. See you. Bye.